கேட்கிற திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அண்ணா இதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினாரா? அந்த இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம்? இன்றைக்கு அந்த இயக்கத்தை யார் ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அதிகாரத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்கள்? ஒரு குடும்பத்தின் பொது சொத்தாக மாத்திரமல்ல தோழர்களே, இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு 2000 கோடிகள் இறைக்கப்பட்டிருக்கிறது. 2000 கோடி பெட்ரோல் மூலையில் 1 லட்சம் கோடி, கொங்கு பகுதியை செழித்த பகுதியாக மாற்றிய நெகிழாறு, அமராவதி ஆறு, இப்படி எல்லா ஆறுகளும் சுரண்டப்பட்டு மணலியாக்கப்பட்டு இன்றைக்கு ஆற்றில் நீர் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, மணல் இல்லை. அந்த பணம் தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குகளாக இடுங்கள் என்று உங்கள் கையிலேயே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நம் வாழ்வாதாரத்தை சுரண்டிவிட்டு நம்மிடம் வாக்கு பெறுவதற்கு நம் பணத்தை கொடுக்கிறார்கள். அவர்களை துரத்தி அடிக்கின்ற ஒரு தேர்தல் களமாகத்தான் இந்த களம் இருக்கிறது. பணமா நம் இனமா என்ற கேள்விக்கு என் சொந்தங்களே, எங்களுக்கு இனம் முக்கியம், இனத்தின் வெற்றி முக்கியம், எங்கள் மக்கள் முக்கியம். எங்கள் செய்தியை எடுத்துக் போங்கள். இது ஒரு ஜாதி சங்கம் அல்ல. என்னிடத்தில் ஒரு நண்பர் சொன்னார், சுல்தான்பேட்டையில் மாத்திரம் 5000 இஸ்லாமிய குடும்பங்கள் இன்றைக்கு கொங்கு நாடு முன்னேற்ற பேரவையில் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? ஒரு சாதி இயக்கம் என்பதால நீலகிரி தொகுதிகளை பவித்ரன் என்கிற ஒரு தலித் வேட்பாளர் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? நாங்கள் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், இன்னும் சொல்ல போனால் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அந்த செய்திதான் வெற்றி பெற்றால் எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற ஆற்றல் தலைவருக்கு உண்டு என்று காரணம் அவருடைய வளர்ச்சி, அவருடைய அந்த வாழ்க்கையில் தான் படிப்படியாக வந்த அந்த நிலை இருக்கிறது. அந்த பக்குவம் தான் இன்றைக்கு எல்லோரும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த நிலைகளை அவருக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே என் சொந்தங்களே, நாளைக்கு நாம் காட்டுகிறவர் இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும். நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நாற்காலியை நாம் எட்டி பிடிக்க போகிறோம். அந்த நோக்கத்திற்காக இந்த அரசியல் இயக்கம் தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல என்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஊருக்கு சொல்லுங்கள், நம்முடைய நோக்கம் அதுவல்ல. தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் 50% நெருக்கி நாம் நம்முடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறோம். ஆனால் தலைநகர் சென்னை வளர்ந்திருக்கிறது. கொங்கு நாட்டு பகுதியில் எந்த விதமான வளர்ச்சிகள் நடைபெறவில்லையே. ஏரோட்டும் உழவன் ஏங்கி தவிக்கையிலே உனக்கு தேரோட்டம் கேட்கிறதா தில்லை தியாகராஜா என்று எழுதிய கலைஞர் இந்த விவசாயிகளை பற்றி சிந்திப்பதற்கு ஆள் இல்லையே. கோரிக்கை மேல் கோரிக்கை, கோரிக்கை மேல் கோரிக்கை, போராட்டத்துக்கு மேல் போராட்டம் என்று செய்து பார்த்து இனி எங்களை யார் கரையேற்ற போகிறார்கள் என்று விவசாயி ஏங்கி தவித்த நேரத்தில் இதோ நாங்கள் உங்களை தூக்கி வைத்து மகுடம் சூட்டி பார்த்தோம். ஆனால் மகுடம் சூட்டிய கைகளுக்கு எல்லா இயக்கங்களும் சூடுதானே போட்டீர்கள். உங்களை ஏற்றி வைத்து அரியணையில் ஏற்றி வைத்து அழகு பார்த்தோமே, ஏரியாகி கிடந்தோமே, ஏறியவர்கள் இந்த ஏரியை எட்டியல்லவா உதைத்தீர்கள். உங்களை கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தோழியாக இருந்து கஷ்டப்பட்டோமே, எங்களை நட்டாற்றில் விட்டீர்களே. என்றெல்லாம் ஏங்கி தவித்த பிறகு இனி எவனையும் நம்பி பயனில்லை. நமக்கான விடுதலையை, நமக்கான மேம்பாட்டை, நமக்கான வளர்ச்சியை, நமக்கான வெற்றியை நாம் பெற்றாக வேண்டும் என்கிற அந்த ஒரே சிந்தனையோடு இன்றைக்கு நாம் களம் கண்டிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய அரசியல் வேள்விக்கு, ஒரு மிகப்பெரிய அரசியல் யாகத்துக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். இது காலத்தின் கட்டாயம். அந்த நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறார்கள். ஆகவே என் சொந்தங்களே, நம்முடைய வாக்கு சிலிண்டர் சின்னத்துக்கு அளிக்கிற வாக்கு. அந்த வெற்றி நாம் ஒவ்வொருவரும் அடைகின்ற வெற்றி என்பதை நினைவிலே நிறுத்தி இந்த செய்தியை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி சொல்லி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.